வர்ணங்களால பென்சில்களால தீட்டப்படுவது மட்டும்தான் ஓவிய கலையா இல்லை என நிரூபிச்சு பல வகையான ரகத்திலான ஓவியங்களை உருவாக்கி நம்மை மேசிலிருக்க வச்சிருக்காங்க உலக ஓவியர்கள் பலர். அப்படிப்பட்ட ஒரு ரகமான ஓவியம்தான் பைரோகிராஃபி. இதுக்கு பேர் வந்து அக்னி சித்திரம். பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட பேன், இதுக்கு பேர் வந்து பைரோ பேன்னு சொல்லுவோம். பைரோகிராஃபி அந்த டேர்ம்ஸ் கேட்டிங்கன்னா கிரீக் டேர்மில் பைரோனாக்க நெருப்பு, பைரோ. கிராஃபாஸ்னாக்க இந்த கண்டுவரிங், அதாவது வருகிறது. இப்போ இது ரெண்டு சேர்த்துமுன்னாக்க பைரோகிராஃபி அப்படின்னு வருது. அப்புறம் இது வந்து ஆதி காலத்தில் வந்து லெதரில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாமே பேஸ் வந்து ஊடு தான், நார்மல் பலகா இல்லை. இது ரேமின் குறிப்பிட்ட பலகா, அதாவது ஒன்று இம்பார்ட்டன்ட் பலகா வாங்கலாம், மேப்பிள் பர்ச்னு சொல்லிட்டு. இங்கே மலேசியாவில் கிடைக்கிறது வந்து ரமீன் வுட். ஸோ அந்த ரமீன் வுட்டு தான் இந்த பெஸ்ட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இந்த நெருப்பு பாவிச்சு அதை வந்து இந்த ஆர்ட்ஸ் செய்கிறதுக்கு. சூடான கம்பியை கொண்டு அதில் வரும் உஷ்ணத்தை பயன்படுத்தி மரப்பலகையின் மீது செதுக்கும் கலைதான் பைரோகிராஃபி. இதை நான் ரொம்பவும் சுலபமாக சொல்லியிருக்கேன். ஆனால் இது செய்கிறது அந்த அளவுக்கு எளிதானதல்ல, மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளை கொண்டது. இந்த நுணுக்கமான கலையை சுமார் 30 ஆண்டுகளாக செய்துட்டு வராரு நம்ம நாட்டு பைரோகிராஃபி ஓவிய கலைஞர் சுகுமாரன். இவரை எல்லோரும் செல்லம்மா பா சுகுன்னு கூப்பிடுறாங்க. 20 வயதுல ஆரம்பிச்ச தன்னுடைய இந்த கலை பயணத்தை பற்றி பா சுகு என்ன சொல்றான்னு கேட்போம் வாங்க. எனக்கு 20 வயசுல எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க, ஒரு சால்டரிங் மிஷினை வாங்கி கொடுத்து இதை வச்சு அப்படியே பெரிய ஆள் ஆயிருன்ட்டாங்க. நான் எப்படி அதை வச்சு பெரிய ஆள் ஆகுறதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த டைமில் ஆரம்பித்த பைரோகிராஃபி எப்படி ஆரம்பித்த முத இந்த சால்டரிங் மிஷினில் தான் ஆரம்பித்தது. ஏன் இந்த சால்டரிங் மிஷினில் அதை ஆரம்பித்தேன், ஏன்னா காவிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் ஃபயர் போட்டால் எப்படி இருக்கும் பிளாக்காக ஆக்குறதுக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. அதை எடுத்து இந்த சால்டரிங் மிஷினை வச்சு அதில் தேய்ச்சி அப்படியே செஞ்சு எல்லாம் சொன்னாங்க, இது நல்லா இருக்க, இதில் வரி இல்லாமல் அப்படின்னு. ஏன்னா அப்போ இன்டர்நெட் இல்லை, புக்கு இல்லை, நான் யார்கிட்டையும் போய் கேட்கவும் முடியாது. இதை பற்றி லேட்டாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இது வந்து ஒரு பேர் பைரோகிராஃபி அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு அது என்ன பேர் கூட தெரியாது. அப்போ நான் என்ன செஞ்சேன், உட்காந்து அந்த நெருப்புலையே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இன்ட்ரெஸ்ட் வரும்போது நான் எல்லார மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்க போகும்போது தெய்வத்தை வணங்கிட்டு தான் நம்ம அந்த படம் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அது நல்லபடியாக முடியணும். ஸோ அதனால வந்து அது இந்த என்ன எலிமெண்ட்ஸ் அதுன்னு பார்த்தா ஃபயர் எலிமெண்ட்ஸ், நம்ம சிவாயால ஒன்று. இந்த ஃபயர் எலிமெண்ட்ஸ் வந்துனால ஒரு படம் உருவாக்க முடியும். அதனால இந்த அக்னி சித்திரம் அப்படின்னு நானே ஒரு பேர் கொடுத்துக்கிட்டேன். இது வந்து இந்த ஆர்ட்ஸ் நான் செஞ்ச காலம் வந்து ஆரம்பிச்சது 87. 88 ஸ்டுடியோவில் இருந்தது இந்த படங்கள்லாம் செய்தது. 89 ஒரு எக்ஸிபிஷன் போட்டது, அதான் என்னோட சோலோ எக்ஸிபிஷன். இரண்டாவது மலேசியன் ஃபேஸ், அதுக்கு நான் போட்டது. அப்புறம் துங்கு அப்துல்லா வந்து சென்ட்ரல் மார்க்கெட் ஓப்பனிங் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு டெமோன்ஸ்ட்ரேஷன் செய்ய சொன்னார். அதுக்குள்ள டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் இருக்குது என்கிட்ட. ஸோ நான் தொடர்ந்து அதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 6 எக்ஸிபிஷன் மலேசியன் ஃபேஸ்ட்டுக்கு பண்ணேன். அதோட வந்து சொந்தமாக என்னுடைய அக்கைஃப்காக சில ஆர்டர்ஸ் ஆளுங்க வந்து படம் கொடுப்பாங்க வரியை சொல்லி. ரொம்பவும் தத்ரூபமா இந்த ஓவியங்களை இவரால் எப்படி செதுக்க முடியுதுன்னு அவர்கிட்ட கேட்டப்போ, இந்த ஆர்ட்ஸ்க்கு என்ன வித்தியாசம் சொன்னோம்னாக்க உடனடியாக இதில் வந்து ரப்பர் போட்டு அடிச்சிடலாம், கலர் போட்டு ஓவலே பண்ணலாம். இதில் முடியாது. ஒரு டோனிங் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதில் ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், இதில் வந்து ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது. இந்த ஃபார்முலாஸ் நானே சொந்தமாக செஞ்சது இதுக்காக. இதில் நீங்கள் எந்த புக்லேயும் பார்க்க முடியாது. இப்போ இந்த புக்கு மலேசியாவில் இல்லை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இதுக்கு எத்தனை வோல்ட்டு, 50 வோல்ட்டு, இதுக்கு எத்தனை வோல்ட்டு, இதுக்கு எத்தனை வோல்ட்டு. அப்போ ஒரு படம் வந்து இந்த லைட் கலர்லேருந்து இந்த கலருக்கு வரணும். ஆனால் எல்லாமே ப்ரௌனாக தான் தெரியும். கிளாசிக் லுக், நோ கலர் எடிட், கலர் பாய்க்கவே மாட்டோம். 100% பேர்ன்ட் ஒர்க். அப்போ இந்த பேர்ன்ட் ஒர்க்கில் வந்து நம்ம 3 டைமென்ஷனல் கொண்டு வரதா இருந்தாக்க அதை வந்து இந்த நம்ம சொன்னால அந்த ஷேடிங் ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த டெக்னிக் பாவிச்சு தான் செய்ய முடியும். ஃபர்ஸ்ட்டு வந்து அதனால் நீங்கள் கேட்ட பிறகு 5 ஸ்டெப்பு. ஒன்று ட்ரேசிங், ஒன்று வந்து விஷுவலைசேஷன்,
அடுத்தது வந்து படத்தை இங்கே வருகிறது, அந்த கண்டூரிங் பண்ணுறது இது ஊட்டு மேலே. அடுத்தது வந்து அதை கண்டூர் பண்ணி முடிஞ்சோடனே ஸ்ட்ரெயிட்டாக பேர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபைன் டீட்டெயில் பண்ணுறது, ஃபினிஷ் ஒர்க், FA ஃபினிஷ் ஆர்ட். இதுதான் அதோடைய ப்ரொசீடியர், 5 ப்ரொசீடியர். ஸோ இந்த 5 ப்ரொசீடியர் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கற்றுக்கிறதுக்கு நான் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கேன். வேண்டவங்க அதை வந்து படிச்சுக்கலாம். ஆர்ட்ஸ் மேலே இந்த புதுமையான ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிறேன், இது பழைய காலத்து ஆர்ட்ஸு, ஆனால் இப்போ புதுசாக பார்க்குறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நுணுக்கமான வேலைப்பாடுகளை கொண்ட இந்த பைரோகிராஃபி ஓவியத்தோட விலைகள் பயன்படுத்தப்படும் மரப்பலகையின் வகையை மற்றும் அளவை பொறுத்துதான். பாக் சுகுவை போலவே இவருடைய மகன் ராஜீவும் இந்த கலையை கத்துக்கிட்டு வராரு. இவ்வளவு அழகான இந்த ஓவிய கலையை அங்கீகரிக்கப்பட்ட ஓவிய கல்வியா மாற்றி உயர்கல்வி கூடங்கள்ல போதிக்கப்பட வேண்டும் என்பது பாக் சுகுவோடைய ஆசை. அதற்காக உயர்கல்வி அமைச்சிடமும் இது குறித்த பரிந்துரையை முன் வச்சிருக்காரு பாக் சுகு. இவருடைய எண்ணம் ஈடேறி நாட்டில் மேலும் பைரோகிராஃபி ஓவிய கலைஞர்கள் உருவாக வேண்டும். அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கும் பாக் சுகுவிற்கு வணக்கம் மலேசியாவின் வாழ்த்துக்கள். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் வேதகுமாரி வெங்கடேசன்.